கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, உனக்கு என்ன வேண்டும்? சர்வ வல்லமையில தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யாருக்கும் கிடைக்காத ஒரு உன்னதமான பாக்கியம். நீங்கள் என்ன கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா, சாலமனுக்கு அன்று ராத்திரியிலே தேவனாகிய கர்த்தர் தரிசனமாகி, நீ என்னிடத்தில் என்ன கேட்க விரும்புகிறாய் என்று கர்த்தர் கேட்டான். சாலமோன் ஞானத்தை கேட்டான். ஞானத்தை மட்டுமா கொடுத்தார்? 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 13ஆம் வசனம், கேளாத ஐஸ்வர்யத்தையும் விசேஷித்த கிருபையையும் மேன்மையையும் கனத்தையும் புகழையையும் புகழ்ச்சியையும் கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு என்ன வேணும் கேளுங்க, அவருடைய நாம மகிமைக்காக நிச்சயம் கர்த்தர் கொடுப்பா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, முழு வேதாகமத்திலையும் நீங்கள் வாசித்து பார்த்தால், படித்து பார்த்தால், மனிதர்களை பார்த்து சர்வ வல்லமையுள்ள தேவன் கேட்கிற ஒரு வார்த்தை, உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும். ஒரு முறை இயேசு கிறிஸ்து அவர் நடந்து போகிறார் என்று பார்வையற்ற 2 பேர் கேள்விப்படுகிறார்கள். மத்தேயு 20வது அதிகாரம் 30லிருந்து 34 வரைக்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது இயேசுவுக்கு பின் சென்றவர்கள், இயேசுவோடு நடந்தவர்கள் வேதனையான காரியம் அதட்டினார்கள். இயேசுவுக்கு பின் செல்கிறவர்கள் இப்படி செய்யக்கூடாது, இயேசுவோடு இருக்கிறவர்கள் இப்படி செய்யக்கூடாது, அதட்டினார்கள். ஆனால் இயேசு நின்றார், அவர்களை தமிழத்திலே அழைத்தார். மத்தேயு 20வது அதிகாரம் 32ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க? ஆண்டவர் கேட்குறான், நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிற கேள், நான் உனக்கு தருவேன். எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய காரியம். ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே நாங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். மனதுருகி அவர்களை தொட்டு, பிச்சைக்காரர்களை தொட்டு இயேசு அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். நீங்கள் என்ன கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஃபாரினில் அவருடைய தகப்பனார் இருக்கிறாங்க. ஸோ இங்கே ஃபாரின்லேருந்து அவருடைய தகப்பனார் அன்பு மகள், ஒரே மகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, டேடி ஃபாரின்லேருந்து வாரேன், உனக்கு என்ன வேணும் கேள். என்ன கேட்டிருப்பான்னு நினைக்கிங்க? சொன்னா, டேடி உங்களை பார்க்கணும், எனக்கு நீங்கள் தான் வேணும், வேறு எதுவுமே வேண்டாம், எனக்கு நீங்கள் தான் வேணும். இதை கேட்ட மாத்திரத்தில் தன்னுடைய மகள் சின்ன வயதுலேருந்து என்னெல்லாம் விரும்பினாலோ பார்த்து ரசித்து அத்தனையும் வாங்கி கொடுத்தா. இன்றைக்கி உங்களை பார்த்து கர்த்தர் கேட்குறா, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்கு என்ன நான் செய்யணும் கேளுங்க, கேளுங்க. யோவான் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள். அந்த பெதஸ்தா குளத்தருகே இருக்கிறவனை பார்த்து, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று இயேசு கேட்டான். அவன் சொல்கிறான், நிறைய காரியங்களை சொல்கிறான். எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, நான் இறங்குறதுக்கு முன்னாடி வேறொருவன் இறங்கி விடுகிறான், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இயேசு மனதுருகி அவனை தொட்டா. அவன் என்ன கேட்டானா அதை அவனுக்கு கொடுத்தா. இன்றைக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பான், என்ன கேட்டாலும் கொடுப்பான். ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? தகப்பனே, எங்களை பார்த்து நீ கேட்கிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? யார் யாரெல்லாம் என்னென்ன கேட்கிறார்களோ அத்தனையும் கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.
உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நீங்கள் நினச்ச கேட்ட விண்ணப்பித்த காரியம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்